Hi guys, welcome to Dot Tutorial Series Session 7. போன செஷன் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து லிஸ்ட்டுனா என்னென்னோ பேட்டர்ன் ப்ரோக்ராமிங்கும் பார்த்தோம். இந்த செஷன் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பேட்டர்ன் ப்ரோக்ராமிங்கில் வேறு என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம வந்து போடலாம், அதை எப்படி போடணும், அதோட லாஜிக் என்னன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து போன செஷனை வந்து நம்ம கொடுத்த டாஸ்க் வந்து இதான் சிம்பிள் டாஸ்க்கு. ஸோ அது போக நம்ம பண்ண எல்லாத்தையும் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கான ரிசல்ட் என்ன, அதாவது வந்து இதுக்கான கோட் என்ன, இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோட் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு பாக்ஸ் மாதிரி, அதாவது வந்து ஒரு 2D அரே வந்து ஒன்று வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், 2 ஃபார் லூப் நமக்கு தேவை. ஃபார், ஸோ ஒன்று என்னது ரோ, ஸோ இதுதான் ரோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ வந்து இன்ட், அதுக்கு ரோனே பேர் வச்சுப்போம், நமக்கு புரியணும்ல. ரோ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். காரணம் அங்கே 1 2 3 4 5 தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1ன்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து ரோ எதோட சின்னதாக இருக்கணும், அங்கே 5க்கு 5 தான் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கோம். ஸோ 5ன்னே வச்சிடலாம். ஸோ அதோட லென்த் வந்து 5. ஸோ 5னே வச்சாச்சு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுப்போம், ஏன்னா வந்து நமக்கு 5ம் அதில் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ அதனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இப்போ என்ன பண்ணுறோம், ரோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ளஸ் ஓகே. இப்போ வந்து உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணோம், காலம் போடணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார் லூப் ஒன்று போடுறோம். ஃபார் லூப் இன்ட் காலம் ஈக்குவல் டு, அதுவும் என்ன வச்சுக்கிறோம், 1ன்னே வச்சுக்கிறோம். ஸோ 1 காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து காலம் அதே மாதிரி சேம் ப்ளஸ் ஓகே. இப்போ உள்ள என்ன பண்ண போகிறோம், ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிரிண்ட் மெத்தட் என்ன செய்யணும், நெக்ஸ்ட் லைன் வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், SDD out டாட் ரைட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பக்கத்தில் அப்பன் பண்ணிகிட்டே போகும். ஸோ இதுக்குள்ளே என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்னா, அந்த காலம்ங்கிற இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ண போகிறோம். காரணம் என்னென்னா, நமக்கு வந்து 1 2 3 4 5 வந்து இப்படி வரணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி பிரிண்ட் ஆகணும். ஒருவேளை 1 1 1 1 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, அதாவது 5 1 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ரோவை பிரிண்ட் பண்ணலாம். காரணம் என்ன, இந்த லூப் ரன் ஆகிற வரைக்கும் ரோவோட வேல்யூ 1 மட்டுமே தான் இருக்கும், காலமோட வேல்யூ மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், காலம் வந்து போட்டுட்டு இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 5 நம்பர் பிரிண்ட் ஆன உடனேவும் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ அடுத்த லைன் போகணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், அதை வந்து இங்கே போடுறோம். இங்கேயே ஏன் போடக்கூடாது அப்படின்னா, ஒவ்வொரு தடவை அதாவது வந்து 1 பிரிண்ட் ஆன பிறகு அகைன் வந்து அடுத்த லைன் போயிடும். இப்போ SDD out டாட் ரைட் /n போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே போடும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ ரன் ஆகுது. இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா எப்படி வருது பாருங்கள், நம்மளோட பிரிண்ட் மெத்தடோட அவுட்புட் மாதிரியே வருது. காரணம் என்னென்னா, ஸோ இது ஒரு தடவை பிரிண்ட் ஆகுது, 1ங்கிறது பிரிண்ட் ஆகுது, அடுத்த லைன் போக சொல்லிட்டோம். ஸோ அப்போ என்ன செய்யும், அடுத்த லைன் தான் போகும். அப்போ வந்து இதை வந்து இங்கே போடக்கூடாது, வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ 5 வரல நீ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீ வந்து அடுத்த லைன் போகணும். ஸோ அப்போ வந்து இங்கே தான் போடணும் ரைட்டை. ஸோ இப்போ அகெயின் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு அந்த அவுட்புட்டு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டார் போட்டோம்னா அந்த ஸ்டார் அவுட்புட்டு. இதில் வந்து நேற்று நம்ம பார்த்த அதே ப்ரோக்ராம் தான். இதில் வந்து நீங்கள் ஸ்டாருக்கு பதில் அந்த காலமை பிரிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவுட்புட் வந்திருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களால் முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ போக கற்றுக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு, இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்த இதுக்கு போவோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ட்ரையாங்கிளை பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாக்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இங்கே போய்க்கிடுவோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி, அதாவது வந்து நம்ம கோடு என்ன போட்டிருக்கோன்னா, அதாவது ஃபஸ்ட் ரோவில் வந்து 5, செகண்ட் ரோவில் 5, தேர்ட் ரோவில் 5. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே 5 காலம் தான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் இதில் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட் ரோவில் காலம் எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. செகண்ட் ரோவில் காலம் எத்தனை இருக்குது, 2 தான் இருக்குது. தேர்ட் ரோவில் 3 இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதை டைனமிக்காக மாற்றணும். எப்படி மாற்றலாம், இப்போ வந்து இந்த ரோவோட வேல்யூ வந்து ஒவ்வொன்றா கூடிக்கிட்டே போகும், அப்படி தானே. இப்போ ஃபஸ்ட் ரோ இருக்கும்போது ரோவோட வேல்யூ என்ன இருக்கும், 1 இருக்கும். செகண்ட் ரோ இருக்கும்போது ரோவோட வேல்யூ 2 இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த 5க்கு பதிலாக இங்கே வந்து ரோன்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து ரோன்னு சொல்லி போட்டுடலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்லேருந்தே வருவோமே, மேலேருந்து வரும். இப்போ ரோவோட வேல்யூ 1 வந்து 5க்கு கீழேயா, ஆமாம் 5க்கு கீழே. ஸோ ரோவோட வேல்யூ 5க்கு கீழே. அப்போ வந்து இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிடுது. ஓகேவா. ஸோ இங்கே போட்டிருக்கேன் உங்களுக்கு, இங்கே போடும்போது உங்களுக்கு புரியும். கண்டிஷன் மட்டும் எப்படி செக் ஆகுதுன்னு சொல்கிறேன் நான்.
ஸோ இப்போ வந்து காலமோட வேல்யூ 1ன்னு நம்ம ஏற்கனவே இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ ரோவோட வேல்யூ 1. ஸோ இப்போ இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். ஸோ அப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. ஸோ இது வந்து பாஸ் ஆகிடுது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணோம், 1 மட்டும் பிரிண்ட் பண்ணோம், ஒரே ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு இது வந்து 2ன்னு மாறும். ஸோ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 கிடையாது, அப்போ வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இது என்ன ஆகும், அடுத்த லைன் போயிடும். ஏன்னா காரணம் இந்த கோடு. ஸோ இதை பார்த்துட்டு அடுத்த லைன் போயிடும். இப்போ ரோவோட வேல்யூ என்ன ஆயிரும், 2 ஆயிரும். காரணம் இங்கே ரோ ++ ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், அப்போ வந்து புரியும். இப்போ ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பண்ண கோடில் ஒரு சின்னதாக பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அவுட்புட் வந்துருச்சு. உங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் கூட விட்டுப்போம். ஸோ இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று விட்டுறேன். இப்போ அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்திருக்கு நமக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி வந்திருக்குன்னா இந்த ரோவோட வேல்யூவை பேஸ் பண்ணி தான் காலமோட கவுண்ட்டுங்கிறது இருக்குது. ஸோ இந்த ரோ வந்து இன்க்ரீஸ் ஆக இந்த காலம்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ புரியலாட்டினா ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கோடு இதை காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒவ்வொரு தடவையும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், இதை வச்சு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா வந்து இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பிரிண்ட்டு கூட போட்டு பார்த்துக்கலாம். ஸோ பிரிண்ட் என்ன பண்ணலாம், ரோவோட வேல்யூ காலமோட வேல்யூ ஒவ்வொரு தடவை என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் போட்டு பார்த்துக்கலாம். பிரிண்ட் பண்ணி போட்டு அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ரோ ROW ரோ ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனை யூஸ் பண்ணி ரோவை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு காலம் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணியாச்சா, இப்போ வந்து காலமை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ காலம் ஓகே. இப்போ ஒவ்வொரு லூப் ரன் ஆகும்போது என்ன ஆகும், ஸோ இதுவும் பிரிண்ட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வருது பாருங்கள். ரோ 1 காலம் 1, ரோ 2 காலம் 1, ரோ 2. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் அதனால் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து அப்படியே வரிசையாக வருவோம். ஸோ நம்ம ஃப்ளோ படி இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளோ படி வாங்க. இப்போ வந்து ரோவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1 இருக்கும்போது காலமோட வேல்யூ 1. ஸோ இது வந்து பாஸ் ஆகிடுது. ஸோ ரோவோட வேல்யூ காலமோட வேல்யூ பாஸ் ஆகிடுது. ஸோ வந்து அதை மட்டும் பிரிண்ட் பண்ணிடுது, ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன ஆகுது, ரோவோட வேல்யூ 2ன்னு மாறுது. ஸோ இந்த இருக்க ரோவோட வேல்யூ 2ன்னு மாறிச்சு பாருங்கள். ஸோ 2ன்னு மாறும்போது இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், அடுத்த லைனை பிரிண்ட் பண்ணும். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டுருச்சு. ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கடுத்து என்ன ஆகுது, அதுக்கடுத்து ரோவோட வேல்யூ 2. ஸோ அப்போ வந்து ரோவோட வேல்யூ 2ன்னு ஆயிடுது. காலமோட வேல்யூ அகைன் உள்ளே வரும்போது என்னென்னு இருக்கும், 1ன்னு தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் உள்ளே வருதுல்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது ரோவோட வேல்யூ காலமோட வேல்யூ வந்து 1ன்னு தான் இருக்கும். ஸோ அகைன் இது வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ 2ன்னு வரும்போது இங்கே வந்து ஃபால்ஸ் ஆகிடுது, வெளியே போயிடுது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ 3. ஸோ இங்கே வந்து காலமோட வேல்யூ வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரோவோட வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. காலமோட கவுண்ட், அதாவது வந்து காலம் எத்தனை காலம் இருக்குது அப்படிங்கிறது ரோவை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிள் வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த கோடை வந்து போட்டு பாருங்கள். போட்டு வந்து அதாவது அந்த ஃப்ளோ படி ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியாச்சுல. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த பேட்டர்னை ட்ரை பண்ண போகிறீங்க. அதான் வந்து சிம்பிள் தான். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மேப்பில் காட்டும்போது புரியும். இப்போ இது வந்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண பேட்டர்னு என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு ரோ வருது. ஸோ ஃபஸ்ட் ரோ வருது. ஃபஸ்ட் ரோவோட காலம் இருக்குல்ல, அதில் எத்தனை காலம் இருக்குது, ஒரு காலம் தான் இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு காலம் மட்டும் பிரிண்ட் பண்ணுது. அப்போ அதுக்கடுத்து செகண்ட் ரோ வருது. செகண்ட் ரோவில் எத்தனை காலம் இருக்குது, 2 காலம் தான் இருக்குது. தேர்ட் ரோவில் 3 காலம் தான் இருக்குது. ஃபோர்த் ரோவில் 4 காலம் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து எத்தனாவது காலமோ அதை பேஸ் பண்ணி தான் எத்தனை ரோவோ அதை பேஸ் பண்ணி தான் காலம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் 1 தான் இருக்குது. அதே 5th ரோவில் 5 தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம கோடும் அதை பேஸ் பண்ணி, அதாவது அந்த கண்டிஷனும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ சிம்பிள் தான். இதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா அதாவது ஒவ்வொரு ஃப்ளோவும் இப்போ ஒரு ரொட்டீன் வருது இல்லை, ஒரு தடவை வந்து இந்த லூப் ரன் ஆகுதுல்ல, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து ஈஸியாக இருக்கும். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே தலாவில் பிரிண்ட் பண்ண போகிறீங்க.
என்ன பண்ண போகிறீங்க, மேலே 5 இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் 5 இருக்கணும், செகண்ட் ரோவில் 4 இருக்கணும், தேர்ட் ரோவில் 3 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண போகிறோம். இது எப்படி பிரிண்ட் பண்ணுறது, கஷ்டமாக இருக்குமேனா ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த ரோவோட வேல்யூவை 5ன்னு வச்சுக்கிறோம், அதை மைனஸ் வைக்கிற மாதிரி வைக்கிறோம். ஸோ இதோட வேல்யூவை 1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வச்சு பண்ணும்போது அதை அச்சீவ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், முடியலாட்டினா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், ஏன்னா வந்து இவ்வளோ தான், இது ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்குது இங்கே. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு நம்ம எத்தனை லூப் யூஸ் பண்ணியிருக்கோம், 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து வர்றது தான் டபுள் ட்ரையாங்கிள். இப்போ இது வந்து டபுள் ட்ரையாங்கிள் ப்ரோக்ராம்ஸ் சொல்லுவாங்க. இல்லையே, ஒரு ட்ரையாங்கிள் தானே இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் தானே இங்கே பார்க்கும்போது தெரியுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்பேஸ், ஒரு க்ரீன் கலர் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து எம்டி ஸ்பேஸ் கிடையாது, அதாவது சும்மா அதை விட்டு போகணும், அதுக்கு நம்ம கோடு எழுத தேவையில்லை அப்படின்னு கிடையாது. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது நமக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு வந்து ஜஸ்ட்டு ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால நமக்கு 2 லூப்பில் வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே ஸ்டார்டிங்லேயே ஸ்பேஸ் விடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல் இந்த ட்ரையாங்கிளுக்கு கோடு எழுதணும், அதுக்கடுத்து இந்த ட்ரையாங்கிளுக்கு கோடு எழுதணும். சரி, ஓகே. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இங்கே 2 ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால நம்ம வந்து 3 ஃபார் லூப் போடணும். ஸோ ஃபார் லூப்போட கவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்படி தான், ஒரு ட்ரையாங்கிள்னால் 2 ட்ரையாங்கிள்னால் 3. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் தூக்கிடுவோம் நம்ம. ஓகே, இல்லைன்னா இதே ப்ரோக்ராமே வச்சுப்போமே. ஸோ இதே ப்ரோக்ராமே வச்சுப்போம். இதை மட்டும் எடுத்துருவோம். ஸோ முதல் நம்மளுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இங்கே இருக்குது, இந்த ட்ரையாங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்குமே அதுதான் பாருங்களேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் நான் உங்களை பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிளை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து எம்டி ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, இங்கே ஏதாவது ஒன்று நம்ம வந்து வைக்கணும். ஸோ அதை வந்து எம்டி ஸ்பேஸாக வைக்கணும். ஸோ வைக்கும்போது இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ முதல் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு கோடு ஒன்று எழுதுவோம். ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஆல்ரெடி கோடு எழுதிருக்கோம் அப்படி தானே. ஸோ நம்ம அது வந்து வேறு ட்ரையாங்கிளில். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு கோடு எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம்னா, இதை வந்து 5ன்னு வச்சுக்கிறோம், இதை 5ன்னு வச்சுக்கிறோம், இதை 1ன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும், முதல்ல 5 பிரிண்ட் ஆகணும், அடுத்து என்ன ஆகணும், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் இங்கே வந்து இது வந்து ரோ பேஸ் பண்ணி வருமா. இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன், பிரிண்ட்டு கொடுத்து பிரிண்ட் ஸ்டார். ஸோ ஸ்டாரை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே பிரிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும், SGD அவுட், இந்த பிரிண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ SGD அவுட் டாட் ரைட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி, இந்த ஹேஷ்டேக்குங்கிறது என்னன்னா ஸ்பேஸு நமக்கு கண்ணுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால வந்து இப்போதைக்கு நான் ஹேஷ்டேக்கை வந்து இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம் முடித்த பிறகு என்ன பண்ணிடலாம், இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லி மாற்றிடலாம். ஸோ முதல் வந்து இங்கே வந்து முக்கோணம் ஷேப்பில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து முதல் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து 5ன்னு மாற்றியாச்சு, இதோட வேல்யூவை பெருசாகவும் ஸோ இதோட வேல்யூவை சின்னதாகவும் மாற்றியாச்சு. காரணம் ஏன்னா நமக்கு வந்து எடுத்தோடனையும் 5 வரணும். ஸோ அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரோவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ ரோவோட வேல்யூ தான் மாற்றணும், நம்ம வந்து மாற்றியாச்சு. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கேயும் வந்து ஆப்ரேட்டரை மாற்றணும். ஸோ இங்கே வந்து ஆப்ரேட்டரை மாற்றியாச்சு. இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு, ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கொடுத்த அந்த டாஸ்க் இருக்குல்ல, அதாவது என்ன டாஸ்க் கொடுத்துருந்தோம், ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இப்போயே கிடச்சிருச்சு நமக்கு. காரணம் ஏன், இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வேறு வழியிலையும் நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ நீங்கள் வேறு அதாவது வந்து இந்த வேல்யூவை 5ன்னு வச்சு தான் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வேறு வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதனால் வந்து வேறு வேல்யூ வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இதை பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிளை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரையாங்கிள் என்னது, அதுதான் வந்து ஸ்டார் ட்ரையாங்கிள். இப்போ வந்து அதுக்கு ஒரு கோடு எழுத போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபார் லூப்பு. ஸோ இன்ட் அதுவும் வந்து காலம் தான், ஆனால் வந்து அது என்ன காலம் வந்து அது வந்து 2வது காலம்ன்ற மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ நமக்கு வந்து தெரியணும்ல, அடையாளம் தெரியும்ல. ஸோ காலம் 2 ஈக்குவல் டு
வேல்யூ வந்து 5ன்னு வச்சுக்கிறேன். காரணம் ஏன்னா என் ரோவோட வேல்யூ 5ஆக இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரே ஒரு ஸ்டார் தான் வேணும், இங்கே ஒரே ஒரு ஸ்டார் தான் வேணும். அப்போ எனக்கு கண்டிஷன் செக் பண்ணும்போது 5 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டார் மட்டும் பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து 5 மைனஸ் ஆயிடுச்சுன்னா 5 மைனஸ் 1 4 ஆயிரும். ஸோ 4 5ஓட பெருசா அப்படின்ற மாதிரி பார்க்கும், சாரி சின்னதான்னு சொல்லி பார்க்கும். ஸோ இந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு ப்ரோக்ராம் போட்டுனாலையும் புரியும். ஸோ இப்படியே சொன்னால் உங்களுக்கு புரியாது. 5ன்னு வச்சுட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், காலம் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 மைனஸ் மைனஸ் காலம் 2 மைனஸ் மைனஸ். ஸோ இது வந்து போட்டாச்சு. இப்போ இங்கே என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், பிரிண்ட் சாரி இங்கே வந்து லெஸ் தென் ஆர் போடக்கூடாது. நம்ம இங்கே மைனஸ் மைனஸ் பண்ணுறோன்னா இங்கே வந்து கிரேட்டர் தென் ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸ் மைனஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கிரேட்டர் தென் யூஸ் பண்ணியிருப்போம், கிரேட்டர் தென் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து லெஸ் தென் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து கிரேட்டர் தென் வந்து யூஸ் பண்ணிப்போம். அப்போ தான் வந்து இன்ஃபைனைட் லூப்புக்கு வந்து போகாது. இல்லைனா என்ன ஆகுனா இன்ஃபைனைட் லூப்பில் போய் முடிஞ்சிடும் நமக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பிரிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. dd out டாட் பிரிண்ட் சாரி ரைட். இப்போ இங்கே என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், ஸ்டாரை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஓரத்தில் மட்டும் ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னு சொல்லி பார்ப்போமா, இங்கே நான் 5ன்னு சொல்லி ஸ்டாட்டிக்காக போட்டேன். 5ன்னு ஸ்டாட்டிக்காக போடக்கூடாது, ரோவோட வேல்யூ தான் எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து தப்பு. ஏன்னா வந்து ரோவோட வேல்யூ தான் ஒவ்வொரு ரோவுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ரோவில் இருக்கும்போது 5ன்னு இருக்கும், இந்த ரோவில் இருக்கும்போது 4ன்னு மாறிடும். ஸோ இதில் இருக்கும்போது 3ன்னு மாறும். ஸோ அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே வேல்யூ மாறினா இங்கே வந்து ரோன்னு சொல்லி கொடுத்தணும். ஓகே, ரோன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ நான் அகெயின் ரன் பண்ணும்போது ஓகே பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து தேவையானது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை தூக்கிட்டு இங்கே ஸ்பேஸை கொடுத்துட்டு அகெயின் ரன் பண்ணுறேன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருச்சு. சொல்லப்போனால் இங்கே வந்து 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இது, செகண்ட் ட்ரையாங்கிள் இது. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இருந்தாலுமே வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக அந்த அவுட்புட்டை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணல. ஏன்னா வந்து ஸ்டார்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கான அவுட்புட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், ஸ்பேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு இங்கே ஹேஷ் போட்டு காமிச்சோன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஹேஷ் இருந்துச்சுல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஆனால் வந்து நம்மளோட அவுட்புட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஸ்டார்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்பேஸுங்கிறது இதோடய முடிஞ்சிருச்சு, உள்ளே ஒரு சின்ன முக்கோணம் மாதிரி முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து 1 குறைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இதை வந்து எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றா தூக்கணும், உங்களுக்கு தெரியுதா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றணும். ஸோ நமக்கு வந்து அப்படின்னா என்ன ஆச்சு, இந்த ட்ரையாங்கிள் தான் நமக்கு வேலை இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கரெக்டாக 5 ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு அந்த இதில் மேப்பில் பார்த்தாலும் 5 ஸ்டார் தான் இங்கே வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் தான் நமக்கு வந்து வேலை இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் நமக்கு வேலை இருக்குது. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனை 5 ஹேஷ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போனா 5 ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது என்ன ஆகும், இந்த காலமோட வேல்யூ வந்து ஒவ்வொரு லூப்பில் என்ன ஆகும், ஸோ 1 1 2 3 4 5ன்னு மாறும். ஸோ 5 வரைக்கும் இது வந்து பாஸ் ஆகிடும். ஏன்னா ரோவோட வேல்யூ இனிஷியல் வேல்யூ 5ன்னு இருக்குது. ஸோ 5 வரைக்கும் பாஸ் ஆகிடும், அதனால் பிரச்சனை இல்லை. 6 போகும்போது இங்கே வந்து ஃபெயில் ஆகிடும், கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ 6ஆவது நமக்கு பிரிண்ட் ஆகாது. அதுக்கடுத்து என்ன ஆகும், இங்கே வந்துடும். ஸோ இங்கே வரும்போது என்ன ஆகும், ஸோ இங்கே வந்து 6 வராது, அப்படி தானே? ஸோ இங்கே வந்து 5 ஹேஷ் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு, அப்படி தானே? இப்போ வந்து இங்கே வரும்போது இங்கே என்ன ஆகும், இங்கே காலமோட வேல்யூ என்னது 5, டிஃபால்ட் வேல்யூ. காலம் 2ஓட டிஃபால்ட் வேல்யூ 5, ரோவோட வேல்யூ இப்போ என்னது 5. ஸோ அப்போ 5 விட பெருசா, அதாவது 5 5ஆ இல்லை 5ஓட பெருசா? ஸோ அதை தான் வந்து நம்ம செக் பண்ணியிருக்கோம். 5 ரெண்டுமே ஈக்குவல்ட்டு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் 5. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு தடவை வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன ஆகும், காலமாக மைனஸ் பண்ணோம். ஸோ அப்போ என்ன ஆகும், 4 ஆயிரும். இப்போ 4 வந்து 5ஓட பெருசா? கிடையாது, ஃபால்ஸ். அப்போ என்ன ஆகும், ஒரே ஸ்டாரை மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பும் எண்ட் ஆயிரும். கீழே வந்து ஒரு ஸ்பேஸை மட்டும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஸ்பேஸ்னால் அடுத்த லைனுக்கு வந்து இது வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுது. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு தடவையும் நடக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த ரோவை பேஸ் பண்ணி தான் நடக்குது. இங்கே எதை மாற்றுறோமோ, இங்கே எதாவது நம்பரை மாற்றணுமோ அதை பேஸ் பண்ணி இது எல்லாமே மாறிடும்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஆறுன்னு மாத்திரம் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து அதோட இதுவே மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மாறிடுச்சு பாருங்கள். ஸோ 6/5க்கு மாறிடுச்சு, சாரி 6/7க்கு மாறிடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து 5ன்னு நான் திருப்ப மாற்றிடுறேன். இப்போ எல்லாமே ரோவை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், ரோவில் வந்து கை வைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், காலம், அதாவது வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு என்னது காலம். ஸோ அப்போ காலம்ல தான் பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து நமக்கு எத்தனாவது ஒன்றை குறைக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம மாற்றி அகைன் ரன் பண்ணிடுவோம். ஸோ அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ இப்போ அவுட்புட் வந்து பழைய அவுட்புட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இங்கே வந்து ஒரு இதை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம். ஸோ இது வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால தான் 5 வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தடவை லூப்பை ரன் ஆகும்போது 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா இது 2லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 4 தான் பிரிண்ட் ஆகும், அப்படி தானே. ஸோ இது 4 தான் பிரிண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணால் இந்த வேல்யூவை 2ன்னு சொல்லி மாற்றிடுவோம். இப்போ அகைன் ரன் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ சிம்பிள். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ பார்த்தாலே, அதாவது வந்து நான் டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். நானே வந்து நிறைய மிஸ்டேக் விடுவேன் இதில். ஸோ நான் பாஸ் பண்ணிவிட்டு இது என்ன இஷ்யூன்னு சொல்லி நான் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஸோ போக போக இதுக்கு நல்ல டைம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இதுவை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு லூப் ரன் ஆகும்போதும் அதை பக்கத்தில் வந்து கமெண்ட் பண்ணியோ இல்லை பிரிண்ட் பண்ணியோ பாருங்கள், ரோவோட வேல்யூ என்ன இருக்குது, காலமோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இன்டர்வியூவில் மோஸ்ட்லி கேட்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுங்க. இது எங்கன்னா வந்து பெரிய பெரிய எம்என்சியில் கேட்பாங்க. சின்ன சின்ன கம்பெனியில் வந்து உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராம் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து இதை வந்து நான் வந்து இதுவாக தரேன், உங்களுக்கு எக்ஸசைஸாக தரேன். ஸோ இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லி. ஸோ இதுலேயும் வந்து 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இதுக்கு நடுவில் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த காலம் வந்து இந்த இன்சைடு வந்து ஒட்டியே உங்களுக்கு வந்து இதை பேஸ் பண்ணியே வந்துச்சுன்னும் போது இங்கிட்ட ட்ரையாங்கிள் தேவையில்லை. ஆனால் வந்து உங்களுக்கு இன்சைடு வந்து ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா கர்சர் வந்து என்ட்ரு தட்டினா திரும்பி இங்கே தான் வரும், தான் வரும், ஃபஸ்ட்டு இடத்துக்கு தான் வரும். ஸோ எடுத்தோடனே 2வது இடத்துக்கு வராது. ஸோ அப்போ இருக்கும்போது ஃபஸ்ட் இடத்துல ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு தான். இப்போ இதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும்னா ஜஸ்ட் இங்கே ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ நான் இங்கே ஸ்பேஸை மாற்றிடுறேன். ஸோ டபுள் ஸ்பேஸ் விட்டுறேன், இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுருவேன். இப்போ உங்களுக்கு நல்ல கிளியராகவே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நீட்டாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ புரியலைன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் ரோவோட வேல்யூ, காலமோட வேல்யூ லூப்பில் எப்படி மாறுதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா போகும்போது நீங்கள் தான் அந்த மாதிரி லாஜிக்லாம் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த கான்செப்ட் போவோம். இதுதான் பேட்டர்ன் ப்ரோக்ராமிங்கு. ஸோ இதுலேயும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம க்ரோமில் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா நீங்கள் பேட்டர்ன் ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா எவ்வளோ பேட்டர்ன்ஸ் வருது பாருங்கள். அதில் ஏபிசிடி பிரிண்ட் பண்ணலாம், இவ்வளோ இருக்குது. பட் இவ்வளோ நமக்கு தேவையில்லை. ஓரளவு பேசிக்காக ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலேவும் நமக்கு வந்து போதும். ஓரளவு ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜ் நமக்கு இருக்குது அப்படின்றது. இதெல்லாம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து அவ்வளோதான், பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் அவ்வளோதான். இன்னும் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறதுலாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து லிஸ்ட்டுனா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். இன்னும் வந்து நம்ம வந்து இப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கானது இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து டாக்குமெண்ட்டில் ஆட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இதை ரெஃபர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா வீடியோவே ரெஃபர் பண்ணி டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து செட்டுன்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே லிஸ்ட்டுன்னு ஒரு டாபிக் பார்த்துருந்தோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஓகே கைஸ், இப்போ வந்து செட்டுன்னா என்னென்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிஸ்ட்டுன்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து நிறைய டைப் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். செட்டுங்கிறது என்னென்னா அதே மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து யூனிக்கான டேட்டா மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு டூப்ளிகேட்டாக அலோவ் பண்ணாது. அவ்வளோதான், சிம்பிள் தான். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் காமிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இது புரியாதவங்களுக்கு நான் கடைசியாக செட்டை முடித்த பிறகு ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஓரளவு புரியும். ஸோ செட்டுங்கிறது என்னென்னு பார்த்துருவோம். ஸோ செட். ஸோ நம்ம நேம் என்னென்னு வச்சுக்கலாம். இங்கே செட்டுன்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில டேட்டாலாம் வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஸோ
ஸோ வேறு எதுவும் வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அதை வந்து செட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ சில டேட்டாலாம் வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஒரு ரோல் நம்பர் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கூலில் இருக்கிற ரோல் நம்பர் எடுத்துக்கோங்க, இல்லை யூசர் ஐடி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டாலாம் கண்டிப்பாக வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையும் செட்டில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 40, 78, 99 இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் கமா போட்டு இன்னொரு 40 ஆட் பண்ணுறேன். ஸோ 40 ஆட் பண்ணுறேன். இங்கே எரர் எதுவுமே எனக்கு ஷோ ஆகலை. ஆனால் சொன்னீங்களா செட்டு வந்து அலோவ் பண்ணாதுன்னு, நீங்கள் ஏன் எரர் ஷோ ஆகலை? சரி ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் செட். ஸோ அவ்வளோதான் ஜஸ்ட். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். 40, 78, 99 வந்திருக்கு. இந்த 40 காணாம பாருங்கள். காரணம் என்னென்னா இந்த வேல்யூ ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யும், இதை வந்து அலோவ் பண்ணாது. ஸோ நம்ம வந்து லிஸ்ட்டுக்கு வந்து என்ன ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து செட்டுக்கு வந்து இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ லிஸ்ட்டு மாதிரி தான் இதுவும். ஸோ இதுலேயும் வந்து ஒரு இதை ஆட் பண்ணலாம். செட் டாட் ஆடுன்னு அதே மெத்தடு இங்கே இருக்குது. ஆட் ஓகே, ஆட் இருக்குது, ஆட் ஆலும் இருக்குது பாருங்கள். ஸோ ஆடுங்கிற மெத்தட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 100ன்ற வேல்யூவை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து அகைன் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன்னா இது வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மெத்தட் பற்றி நம்ம நாளைக்கு படிக்க போகிறோம். ஸோ இது மெத்தடுங்கிறது ஒரு மாதிரி சீக்ரெட்டாகவே போயிட்டுருக்கு. நம்ம வந்து இது மெத்தட் வந்து முக்கியமான கான்செப்ட். ஸோ அதை ஒரு செஷன் ஃபுல்லாக எடுக்கணும். அதை நல்லா ஹோலில் வச்சுருந்தேன். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம்னா மெத்தடுங்கிறது என்னது, ஸோ இந்த மெயினுங்கிறதே ஒரு மெத்தட் தான். அது என்ன, எப்படி க்ரியேட் ஆகுது, அது சின்டாக்ஸ் எல்லாமே வந்து நாளைக்கு பார்த்துருவோம். ஓகே, அதாவது வந்து இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது வந்து என்னென்னா ஒரு ஃபியூச்சர். ஸோ இந்த ஃபியூச்சர் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு 10ங்கிற நம்பர் இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அகெயின் வந்து நான் ரன் பண்ணுறேன். பழைய லிஸ்ட்டுக்கும் நம்ம புது லிஸ்ட்டுக்கும். ஸோ இப்போ பழைய லிஸ்ட்டில் வந்து 100ங்கிற நம்பர் இல்லை, இதில் 100ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் செட் டாட் ரிமூவ். ஸோ ரிமூவ் அதுலேருந்து அதே மெத்தட் தான் இதுலேயும். ஸோ எக்ஸாக்டாக அதாவது அதிலேருந்து எல்லா மெத்தடுமே இதில் இருக்கும். காரணம் என்னன்னா அதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் என்ன ஒன்றோட மெத்தட் வேணால் அதில் இல்லாத இதில் இருக்கலாம், இல்லை ஒன்றோட மாறலாம். மற்றபடி வந்து எல்லாமே சேம் தான். முக்கியமான மெத்தட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இங்கே 20ங்கிற நம்பர் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 78ன்ற நம்பரை வந்து கொடுப்போம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, பிரிண்ட் பண்ணல. ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணோம். ஸோ பிரிண்ட் பண்ணோம். ஸோ பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை ஆட் பார்த்தாச்சு, ரிமூவ் பார்த்தாச்சு. இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம். அதான் வந்து இது ரெண்டுமே வந்து சேம் தான். அதான் வந்து நம்ம லிஸ்ட்டு மாதிரி சேம் தான். ஆனால் வந்து ரீப்ளேஸ் மட்டும் அந்த மாதிரி கிடையாது. ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த செட்டை வந்து லிஸ்ட்டாக மாற்றணும். ஸோ இப்போ வந்து இந்த செட் இருக்குல்ல, இந்த செட்டை வந்து நம்ம வந்து லிஸ்ட்டாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம், செட்டு அதாவது வந்து முதல் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து எதுலையா ஸ்டோர் பண்ணணும்ல, லிஸ்ட் ஈக்குவல் டு செட் டாட் இதில் வந்து டூ லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர் என்ன பண்ணுதுன்னா வந்து நம்ம லிஸ்ட்டை அதாவது நம்மளோட செட்டை வந்து லிஸ்ட்டாக மாற்றி தருது. இந்த லிஸ்ட்டுங்கிற ஸ்டோரேஜில் லிஸ்ட்டை மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இங்கே வேறுனு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் எதை வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வேறுனு கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். அதனால தான் இங்கே வந்து லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ டூ லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ என்னாச்சு, இது எல்லாமே வந்து லிஸ்ட்டாக மாதிரி இந்த லிஸ்ட்டுங்கிற வேரியபிள்குள்ளே வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், லிஸ்ட் நம்ம ஏற்கனவே வந்து ரீப்ளேஸ்க்கு படிச்சிருந்தோம்ல. ஸோ இப்படி ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை ஈக்குவல் டு 15 மாற்றிடுறேன். ஸோ மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து திரும்ப வந்து நான் வந்து செட்டாக மாற்றணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை பண்ணணும். அதாவது செட்டில் மட்டும் இந்த மாதிரி வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னா அதை நீங்கள் லிஸ்ட்டாக மாற்றணும். லிஸ்ட்டாக மாற்றிட்டு அதை வேல்யூ மாற்றிட்டு அப்புறம் வந்து அதை வந்து செட்டாக மாற்றணும். ஸோ இப்போ வந்து அகைன் வந்து நான் செட்டுன்னு சொல்லி மாற்றுறேன். செட்டுக்கு அதே தான். இப்போ வந்து இந்த லிஸ்ட்டை எப்படி வந்து செட்டை வந்து லிஸ்ட்டாக மாற்றுறதுக்கு டூ லிஸ்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருந்துச்சோ அதே மாதிரி செட்டுக்கும் என்ன இருக்கும், டூ லிஸ்ட்டுன்னு சொல்லி, அதாவது வந்து லிஸ்ட்டுக்கு வந்து டூ செட்டுன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதிலே வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். நம்ம இதுக்கு புது வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டு செட் ஈக்குவல் டு லிஸ்ட் டாட் டூ செட் இருக்கா. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம்னா என்ன பிரிண்ட் ஆகணும், ஃபஸ்ட்டு 0th பொசிஷனில் இருக்கிற அந்த வேல்யூ வந்து மாறி இருக்கணும். ஸோ பிரிண்ட் செட். ஸோ செட்டை வந்து இப்போ வந்து அகைன் நான் பிரிண்ட் பண்ணுறேன்.
ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 0% இருக்கிற வேல்யூ வந்து மாறிடுச்சு, 50ன்னு மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நீங்கள் போடும்போதே இந்த 40 தூக்கிடும், நீங்கள் கொடுக்கும்போதே அது வந்து உள்ளே தூக்கிடும் இந்த 40. ஸோ அதனால தான் இந்த 40 காணோம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லிஸ்ட்டில் இருக்கிற சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பிரிண்ட் லிஸ்ட் டாட், நம்மகிட்ட ஏற்கனவே இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு பார்ப்போம் அதில் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இந்த ரிவர்ஸ்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கா, ஆனால் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்மளாக ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ வேர்னே போட்டுப்போம், வேர் லிஸ்ட் ஈக்குவல் டு உள்ளே வந்து ஒரு நம்பர் சொல்லிட்டோம் 90 27 டாட் போட்டோன்னா 55 77. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4 நம்பரை வந்து இங்கே வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதோட லென்த்து பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட்டு டாட் வச்சு லென்த்துன்னு வச்சேன்னா ஸோ அதோட லென்த்து வந்து கிடச்சிரும். ஸோ இதோட லென்த் எத்தனை 4. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து டாட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஃபியூச்சர்ஸ், அதாவது மெத்தட்ஸ் எதையாவது நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டாட் ஆப்ரேட்டரை வச்சு தான் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு ரூல், இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து டாட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டோட ஏதோ ஒரு ஃபியூச்சர் ஆக்சஸ் பண்ண போகிறோம், டாட் வச்சு ஒரு ஃபியூச்சர் ஆக்சஸ் பண்ணாலும் சரி, இல்லை அதோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று ஆக்சஸ் பண்ணாலும் சரி, டாட் வச்சு தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ லென்த்து நம்ம இது பண்ணும்போது 4ன்னு சொல்லி வந்துருச்சு. இது ஒரு முக்கியமான ஃபியூச்சர். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கடுத்து வந்து இங்கே ரிவர்ஸ்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இது என்ன பண்ணணும்னா இது வந்து அப்படியே ரிவர்ஸில் மாற்றிடும். ஸோ 77 முன்னாடிக்கு வந்துடும், 99 இங்கே கொண்டு வந்துடும், 55 செகண்ட் பொசிஷனுக்கு வந்துடும், 33 தேர்ட் பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா. ஸோ அப்படியே ரிவர்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதா. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி. வேறு என்னென்ன இருக்குது, லென்த் இருக்குது. ஃபஸ்ட்டுங்கிறது உங்களோட ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து வந்து கொண்டு வந்து கொடுக்கும். இஸ் எம்டி, உங்களோட இது வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு பூலியன் வேல்யூவை கொடுக்கும். ஸோ எம்டியாக இருக்கா இல்லையா, இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஸோ அந்த மாதிரி வேல்யூ கொண்டு வந்து கொடுக்கும். இஸ் நாட் எம்டியாக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ ஐட்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமானது வந்து இப்போ நான் சொன்னது தான். ஸோ அது எல்லாமே வந்து முக்கியமானது. அதேமாதிரி இந்த டூ லிஸ்ட்டு, டூ செட்டு, டூ லிஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஆடு இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். ரிமோட்டு, கிளியரு, ஆடாலுங்கிறது என்னென்னா இப்போ வந்து நம்மகிட்ட ஆடாலுன்ற மெத்தடை நம்ம வந்து கால் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம், பிரிண்ட் மெத்தடுக்கு உள்ளே போடக்கூடாது. ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு லிஸ்ட்டு ஒன்று வந்து வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு லிஸ்ட்டு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிப்போம். அது வந்து லிஸ்ட்டு 2ன்னு வச்சுப்போம். ஸோ லிஸ்ட்டு 2ல் வந்து ஒரு கொஞ்சம் வேல்யூ இருக்குது. ஸோ 66 இருக்குது, இதில் வந்து ஒரு 77 இருக்குது, ஸோ 88, இந்த மாதிரி ஒரு 3 வேல்யூ இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த லிஸ்ட்டு 2ஓட அதாவது இந்த லிஸ்ட்டு 2வை வந்து லிஸ்ட்டு 1 வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் ஒவ்வொன்றா வந்து ஃபார் லூப் போட்டு ஆட் பண்ணுவோம் ஒரு வேளை இல்லாட்டினா. ஸோ இங்கே ஆட் ஆல்னு அவனே ஒரு ஃபியூச்சர் ஒன்று கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணலாம், இந்த லிஸ்ட்டு 2வை அப்படியே வந்து இதுக்குள்ளே கொடுத்தா மட்டும் போதும். இப்போ என்ன ஆகும், இப்போ பிரிண்ட் பண்ணோன்னா லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணோன்னா ஸோ இது வந்து ஆட் ஆகிருக்கும், இது ஃபுல்லாமே ஆட் ஆகிருக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றாயிடுச்சு பாருங்கள். ஸோ வந்து இது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் வந்து அதுவாகவே ஆட் பண்ணி இந்த ஆடுங்கிற மெத்தட் வந்து நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான லிஸ்ட் மெத்தட்ஸு. இது போக நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ் போக யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். செட்டு கூட அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து லிஸ்ட்லேயே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய வேல்யூ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செட்டு எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுலேயே வந்து 77 19 சொல்லி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதில் 3 77 இருக்குது, ஒரு 2 90 இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபார் லூப் போட்டு அதுக்கு லாஜிக் எழுதணும். இஃப் இது வந்து ஆல்ரெடி வந்து இருக்கான்னு சொல்லி ஃபார் லூப் போட்டு செக் பண்ணணும். அப்படி இல்லாமல் என்ன பண்ணலான்னா, ஸோ வந்து ஒரு செட்டை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டு என்னது, ஒரு யூனிக்காக மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது செட் ஈக்குவல் டு, ஸோ இதில் வந்து 2 செட்டுன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கா. அப்போ லிஸ்ட்டு டாட் 2 செட் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டேன்னா இது என்ன பண்ணும், இதில் இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூ எல்லாத்தையும் தூக்கிட்டு யூனிக்கான வேல்யூ மட்டும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் செட்டுன்னு சொல்லி மாற்றுறேன்னா இப்போ அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இது அதாவது வந்து இது இப்போ
இது பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கும். ஏன்னா வந்து லிஸ்ட்டு வந்து டூப்ளிகேட் வேல்யூ வந்து அலோவ் பண்ணும் அப்படி தானே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே இதுவாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் திருப்பி லிஸ்ட்டு மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ டூ லிஸ்ட்டுன்னு அதிலே ஒரு ஃபீச்சர் இருக்குல்ல, அதை ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு செட் ஆஃப் கோடு, ஒரு ஃபார் லூப் வந்து இருக்கும் உள்ளுக்க. இந்த டூ லிஸ்ட்டு இதை வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணி, ஸோ இதில் ஒன்றும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் கோடு எல்லாத்தையும் உள்ளே ஹைட் பண்ணி வச்சுருப்பான். அதை வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி அது என்னென்னு உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பான். இப்போ வந்து இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா நம்மளோட ஃபார் லூப் லாஜிக் தான் இங்கே நடக்குது. ஸோ இது லிஸ்ட் ஆஃப் மெத்தடுக்கு ஒரு ஃபார் லூப் லாஜிக் வந்து உள்ளே நடந்துகிட்ருக்கு. அதை அவன் ஏற்கனவே எழுதி ஒரு மெத்தட்குள்ளே போட்டு வச்சுருக்கான். மெத்தடுங்கிறது என்னென்னு நம்ம நாளைக்கு பார்ப்போம், ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ மெத்தடுங்கிறது என்னென்னு படிச்சிட்டிங்கன்னா இந்த டாட் வந்து ஏன் வைக்கிறோம், இதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சவங்க ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராமிங்கே புரியலை அப்படின்றவங்க மட்டும் அப்படியே ஸ்டே ஆகிடுங்க. மற்றவங்க எல்லோரும் ஓகே உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம கொடுத்த அந்த ப்ரோக்ராம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பண்ணதையும் ட்ரை பண்ணுங்கள், அது போக வந்து இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது போக இன்னொன்று இப்போ வந்து நான் சொன்னேன்ல, ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணலாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னும்போது, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ எப்போயுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னும் போது அதை ட்ரையாங்கிளாக பிரிச்சுருங்க. ஸோ இது பார்க்கும்போது 2 ட்ரையாங்கிள் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்தோடனே இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து கர்சர் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அதுக்கடுத்து இங்கிட்டு பிரிங்க, இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அவ்வளோதான். இப்போ எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 1 2 3. இதில் மொத்தம் 3 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வந்து பிரிச்சிடணும் கோடு. நம்ம வந்து சும்மா ஒரு சாட்டு மாதிரி ஒன்று போட்டுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் சாட் ஒன்று போட்டேன்ல, ஸோ இதே மாதிரி ஒரு சாட்டு மாதிரி போட்டு இது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப ரேராக கேட்பாங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக. ஸோ அதனால் வந்து நம்ம கொடுத்ததை முடித்தாலே ஓகே தான். நம்ம கொடுத்ததை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதை முடித்தாலே வந்து உங்களுக்கு ஓரளவு வந்து ஃபார் லூப், இது எதுக்குன்னா வந்து ஃபார் லூப்பில் நீங்கள் வந்து எந்தளவு இதுவாக இருக்கீங்க அப்படின்றத அவங்க செக் பண்ணுறதுக்காக தான் கேட்பாங்க. மற்றபடி ப்ரோக்ராமிங்கில் இந்த மாதிரி பேட்டர்ன் எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ப்ரோக்ராமிங் நம்ம ப்ராஜெக்ட்லேயோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்லையோ எங்கேயுமே இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண மாட்டோம். இது எதுக்குன்னா வந்து உங்களோட ஸ்கில்லை அவங்க செக் பண்ணுறதுக்காக வந்து கொடுக்குற ஒரு சின்ன ப்ரோக்ராம். ஓகே, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், இதோடு முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் யார் இருந்து பார்க்கலாம் அப்படின்னா, எனக்கு இன்னும் வந்து நீங்கள் எடுத்த அந்த ட்ரையாங்கிளே எனக்கு வந்து புரியலை, அதாவது வந்து இதுவே எனக்கு புரியலை, இதை வந்து எனக்கு எப்படி இது வந்து அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்லி எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்றவங்க மட்டும் இப்போ அப்படியே ஸ்டே ஆகிடுங்க. நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இது எல்லா கோடையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம அதுக்கு போட்ட அந்த கோடை எடுத்துப்போம். ஸோ எடுத்துகிட்டு அதில் என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்கிறேன் நான். ஸோ இதுதான் அதோட கோடு. ஸோ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே என்ன நடக்குது இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தது. இங்கே வந்து என்ன பண்ண சொல்லுதுன்னா இம்போர்ட் பண்ண சொல்லுது. இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட்னா என்னென்னு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா மெயின்லேருந்து உள்ளே வருதா, ரோவோட வேல்யூ எவ்வளோ? 0. 0 5ஓட சின்னதா? ஆமாம், 5ஓட சின்னது. ரன் பண்ணிடுவோம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, இந்த வேல்யூ தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நான் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன், கொஞ்சம் கிளியராக தெரியுது. இப்போ அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குது, ஒவ்வொரு லைனும் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ உள்ளே வருது, ரோவோட வேல்யூ 0. ஸோ 0 வந்து 5ஓட சின்னதா? 5ஓட சின்னது. ஓகே, இப்போ என்ன செய்யும், இங்கே போகாது. அப்போ என்ன செய்யும், 5ஓட சின்னது. அப்போ உள்ளே வந்துருச்சா? இப்போ வந்து காலமோட வேல்யூ வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு? ரோவோட பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ ரோவோட வேல்யூ எவ்வளோ? இப்போ இங்கே போட்டிருக்கேன் நான், இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். இப்போ இங்கே வந்து ரோவோட வேல்யூ 0வாக இருக்குது. ஓகே, இப்போ ரோவோட வேல்யூ 0. அப்போ உள்ளே வரும்போது இங்கே என்ன இருக்கும்? 0. 0 + 1 எவ்வளோ? 1. ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிரும்? 1ன்னு மாறிடும். இப்போ 1ன்னு மாறிடுச்சா? இப்போ வந்து காலமோட வேல்யூ எத்தனை? 1. 1 5ஓட சின்னதா? ஆமாம், சின்னது. இப்போ காலமோட வேல்யூ எவ்வளோன்னு இருக்குது? 1ன்னு இருக்குது. இப்போ வந்து 1ன்னு மாற்றியாச்சு. காலமோட வேல்யூ 1ன்னு மாற்றியாச்சு. காலமோட வேல்யூ = 1. ஸோ காலமோட வேல்யூ இப்போ 1ன்னு இருக்குது, ரோவோட வேல்யூ 0ன்னு தான் இருக்குது. ஓகே, இப்போ உள்ளே வருது. இப்போ என்ன ஆகுது, இங்கே வந்து உள்ளே ஓகே இது வந்து ட்ரூ ஆகிடுச்சு. 5ஓட சின்னதுனா ட்ரூ ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம், ஒரு ஸ்டார் ஒன்று பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஒரு ஸ்டார் ஒன்று அது வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து மல்டிலைன் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிப்போம். /
ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ ஓகேவா, இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே அவுட்புட்டை நான் ஒவ்வொன்றா டைப் பண்ண போகிறேன். ஸோ மொதல் வந்து ஒரு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு அப்படி தானே. இப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிடுச்சா. ஸோ இப்போ என்ன ஆகும், காலமோட வேல்யூ இப்போ வந்து அகைன் போய் ++ ஆகுமா. அப்போ காலமோட வேல்யூ இப்போ எத்தனை ஆயிரும், 2 ஆயிரும். ஸோ காலமோட வேல்யூ இப்போ 2 ஆயிடுச்சு. இப்போ 2 5ஓட சின்னதா, ஆமாம் சின்னது. அப்போ என்ன செய்யும், இன்னொரு ஸ்டார் ஒன்றா பிரிண்ட் பண்ணுது. இன்னொரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ மேலே போகுது. இப்போ என்ன ஆகுது, 3 ஆகுது. ஸோ 3 5ஓட சின்னதா, ஆமாம் சின்னது. அப்போ என்ன ஆகும், இன்னொரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ அதுக்கடுத்து 4 ஆகும். 4 ஆகிடுச்சா, ஓகே பிரிண்ட் ஆகும் இன்னொரு ஸ்டார். ஸோ அடுத்து வந்து 5 = 5ஆ, ஆமாம் 5 = 5. ஸோ அப்போ என்ன ஆகும், இன்னொரு ஸ்டார் ஒன்றா பிரிண்ட் பண்ணுது. ஓகே. இப்போ வந்து 6ன்னு மாறும். காலமோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து 6ன்னு மாறிடுச்சு. 6 வந்து 5ஓட ஈக்குவல்ட்டா இல்லை அதோட சின்னதா, கிடையாது, அதோட பெரிய நம்பர் இது. ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அடுத்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணாது. இந்த லூப் வந்து இதுவாகிடுச்சு, இந்த லூப் வந்து பிரேக் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்த லைன் என்ன போட்டிருக்கோம், அடுத்த லைன் போ அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இங்கே இருந்த கர்சரு என்டர் ஆகி கீழே வந்துருச்சு. இப்போ இங்கே வந்துருச்சு கர்சர். ஸோ இப்போ இங்கே வந்துருச்சா. இப்போ திருப்ப மேலே போகுது. இப்போ ரோவோட வேல்யூ 0லேருந்து ++ ஆகி 1ன்னு மாறிடுது. ஸோ இப்போ ரோவோட வேல்யூ எத்தனை, 1. 1 5ஓட சின்னதா, ஆமாம் 1 5ஓட சின்னது. அப்போ வந்து உள்ளே வரும். ஸோ இப்போ உள்ளே வந்துட்டு இப்போ ரோவோட வேல்யூ எத்தனை, 1 + 1 எவ்வளோ, 2 ஆயிரும். இப்போ காலமோட வேல்யூ இப்போ எத்தனை, 2. ஸோ ஓகே. இப்போ வந்து 2 5ஓட சின்னதா, ஆமாம் 5ஓட சின்னது. ஸோ அப்போ என்டர் தட்டி இங்கே ஒரு ஸ்டாரு. ஸோ இப்போ என்ன ஆகும், 2 வந்து என்ன ஆகும், 3ன்னு ஆகும். ஸோ 3 வந்து 5ஓட சின்னது. இப்போ அங்கே ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து 4ன்னு ஆகும், 4 அதுக்கு ஒரு ஸ்டாரு. இப்போ 5ன்னு ஆகும், அதுக்கு ஒரு ஸ்டாரு. இப்போ 6ன்னு ஆகும்போது என்ன ஆகும், இங்கே வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும், இதோட ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா. இப்போ வந்து இதோட 4 தான் பிரிண்ட் ஆகிருக்கு, அதோட ஸ்டாப் ஆயிடுது. அப்புறம் என்ன ஆகும், இந்த லூப் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதுக்கடுத்து என்ன ஆகும், இங்கே வரும். இது என்ன சொல்லியிருக்கோம், நம்ம வந்து அடுத்த லைன் போ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்கேருந்து கர்சரு இப்போ அடுத்த லைன் போயிடுச்சு. இப்போ அடுத்த லைன் வந்துருச்சா. இப்போ வந்து அடுத்த லைன் வந்து இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எங்கே போகும், மேலே ஃபாருக்கு போகும். இப்போ 1ன்னு இருந்தது என்னென்ன ஆகும், 2ன்னு மாறும். ஸோ இங்கே வந்து 2ன்னு மாறிடுச்சு. இப்போ என்ன ஆகும், 2 + 1 எவ்வளோ, 3. அப்போ 3 வந்து 5ஓட சின்னதா, ஆமாம். அப்போ என்ன ஆகும், இங்கே ஒரு ஸ்டார் ஒன்று பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ 3 அதுக்கடுத்து என்ன ஆகும், 4ன்னு மாறும். அடுத்து 5ன்னு மாறும். இப்போ அடுத்து 6ன்னு ஆகும்போது இங்கே வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து 6ன்னு மாறும்போது இங்கே வந்து கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அப்படி தானே. ஸோ அப்போ வந்து இதோட ஸ்டாப் ஆகிடும். இங்கே ஃபார் லூப் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்பேஸ் போக சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ ரோவோட வேல்யூ என்ன ஆயிரும், 3ன்னு ஆயிடும். ஸோ 3 5ஓட சின்னதா, ஆமாம் சின்னது. அப்போ உள்ளே வரும். 3 + 1 4. ஸோ 4 5ஓட சின்னது தான். ஸோ இங்கே ஒரு ஸ்டாரு. ஸோ அதுக்கடுத்து 5 = 5ஆ, ஆமாம் 5. ஸோ ஓகே 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடும். அப்புறம் 6ன்னு மாறும்போது இங்கே கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ இப்போ அகெயின் வந்து அதே மாதிரி அடுத்த லைன் போகும். ஸோ அடுத்த லைன் போயிடுச்சு. இப்போ மேலே என்ன ஆகும், ரோவோட வேல்யூ 4ன்னு ஆகிடும். இப்போ 4 + 1 எவ்வளோ, 5. 5 = 5ஆ, ஆமாம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணும், இங்கே ஒரு ஸ்டார் ஒன்று பிரிண்ட் பண்ணுது. அடுத்து 6ன்னு மாறும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. இந்த ஃபார் லூப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன ஆகும், கர்சர் வந்து அடுத்த லைன் போயிடும். இப்போ கர்சர் என்ன ஆயிடுச்சு, அடுத்த லைன் போயிடுச்சு, இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போ மேலே போகுது. ரோவோட வேல்யூ 5ன்னு மாறிடுச்சு. அதாவது இன்க்ரீஸ் ஆகி 5ன்னு ஆகிடுச்சு. இப்போ 5 5ஓட சின்னதா, கிடையாது. ஸோ அப்போ இங்கே பிரேக் ஆகிடுச்சு. இங்கே இந்த லூப்பும் பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த லூப் முடிஞ்சு, இந்த 2 ப்ராக்கெட் லூப் முடிஞ்சு. இப்போ இதுக்கு கீழே ஏதாவது கோடு இருக்கா, எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து இது பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இங்கே ஸ்பேஸ் விட்டுக்கிறனால என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ஸ்டார் பக்கத்துலேயும் ஸ்பேஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது ஒரு வேளை இந்த ஸ்பேஸை தூக்கிட்டேன்னா நமக்கு இந்த அவுட்புட் தான் வந்திருக்கும். இந்த இப்போ ஸ்பேஸ் எல்லாத்தையும் தூக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து தெளிவாக காமிக்கணுன்றக்காக ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டு தான் இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்த அவுட்புட்டு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நான் எப்படி பண்ணேன், ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் வந்து அந்த 2 ட்ரையாங்கிளையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இன்றைக்கி செஷன் அவ்வளோதான். நாளைக்கு வந்து முக்கியமான கான்செப்ட் மெத்தட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ மெத்தட்ஸை பார்த்தா தான் நம்ம வந்து அடுத்து போக முடியும். ஸோ செஷனில் புரியாததான் வந்து திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு செஷனில் பார்ப்போம். பாய்.